ஹல்லேலூயா. ஜெபம் செய்வோமா? ஆண்டவர்கிட்ட இன்னைக்கு கேளுங்க. ஆண்டவரே, நீர் எனக்கு இன்னைக்கு என்ன, எந்த மன்னாவை, எந்த மாதிரி அப்பத்தை, எந்த மாதிரி உணவை, ஆண்டவரே எந்த மாதிரி ஆவிக்குரிய ஆகாரத்தை எனக்காக நீங்கள் வச்சிருக்கீங்க, அதை இன்னைக்கு தாங்க. ஹல்லேலூயா. என்ன விதமான தண்ணீர், ஜீவ தண்ணீரை வச்சிருக்கீங்களோ அதை நான் பருக, நான் பானம் பண்ண எனக்கு கிருபை தாரும். இந்த உலகத்தின் தண்ணீரை நான் குடிக்கும் பொழுது திரும்ப எனக்கு தாகம் உண்டாகும். நான் ஒரு காலம் எனக்கு தாகம் உண்டாகாத அந்த ஜீவ தண்ணீரை எனக்கு தாங்க. ஹல்லேலூயா. அந்த ஜீவ வசனத்தை எனக்கு தாங்க. அந்த ஜீவ அப்பத்தை எனக்கு தாங்க. எல்லாரும் வாய் திறந்து சொல்லுங்க, ஆண்டவரே அந்த ஜீவ அப்பத்தை எனக்கு தாங்க, அந்த ஜீவ வசனத்தை எனக்கு தாங்க, அந்த ஜீவ தண்ணீரை எனக்கு தாங்க, அந்த ஜீவ பிரகாசத்தை தாங்க, அந்த ஜீவ ஒளியை எனக்கு தாங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீர் இந்த ஜீவ என்று நாங்கள் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறத வாசிக்கிறோம் சாமி. நீர் ஜீவனுள்ள தேவன், நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே. அப்போஸ்தலர்கள் அந்த ஜீவ வசனத்தை பிரசங்கித்தார்கள் என்று வேதத்தில் நாங்கள் வாசிக்கிறோம். கர்த்தாவே, இந்த உலகத்தின் வார்த்தைகள் அழிந்து போகும், மறைந்து போகும், இல்லாமல் போகும். ஆனால் உங்கள் வார்த்தை வானம் அழிந்தாலும் பூமி அழிந்தாலும் சூழ்நிலைகள் மாறினாலும் நீங்கள் மாறாதவங்க. நேற்றும் இன்றும் நீங்கள் மாறாதவங்க. நீங்கள் அன்பு மாறாது, கிருபை மாறாது, இரக்கம் மாறாது, தயவு மாறாதது, காருண்யம் மாறாதது, பரிசுத்தம் மாறாதது. ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யம் மாறாதது. நீர் உண்டுபடின எல்லாமே மாறாதவைகள். ஒரு மாறாத தேவனை நாங்கள் அறிந்து ஆண்டவரே அவருடைய பிள்ளைகளாக வாழுகிறது எங்களுக்கு கிடைக்கப்பட்ட எத்தனை பெரிய பாக்கியம்ப்பா. அதற்காக ஸ்தோத்திரம். எங்களோடு கூட நீங்கள் பேசுங்கப்பா. உம்முடைய வார்த்தை எங்களுக்கு ஒரு ஆரோக்கியத்தை கொடுப்பதாக, தைரியத்தை கொடுப்பதாக, ஆறுதலை கொடுப்பதாக, ஆண்டவரே உயிரை கொடுப்பதாக, நித்திய ஜீவனை எங்களுக்கு கொடுப்பதாக எங்களை தாழ்த்தி நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தாவே, எங்கள் கண்களை பரிசுத்தப்படுத்தும்பா. எங்கள் நாவுகளை, எங்கள் வாய்களை நீங்கள் பரிசுத்தப்படுத்துங்கப்பா. எங்கள் எண்ணங்கள், எங்கள் சிந்தனைகளெல்லாம் ஒருமுகப்படுத்துங்கப்பா. கர்த்தாவே, உம்முடைய சிந்தை எங்களிலே இருப்பதாகப்பா எங்களை தாழ்த்தும் கரத்திலே தருகிறோம். வந்திருக்கிற ஜனங்களோடு கூட நீங்கள் இடைப்படும்படி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். உமக்கே மகிமை உண்டாவதாக. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஆமேன்றதை அடிக்கடி சொல்லணும். ஆமேன். ஏன் ஆமேன்னு சொல்லணும்? சும்மா ஆண்டவரே, அந்த ஜெபம் எனக்கு என்ன செய்யணும்? என் உள்ளத்தில் தங்கணும், எனக்கு பலிக்கணும், அந்த வார்த்தை எனக்கு கிரியை செய்யணும். அல்லேலூயா என்று சொல்லும் பொழுது தேவனை மகிமைப்படுத்துகிறோம். ஆமேன் என்று சொல்லும்போது அந்த அல்லேலூயா தேவனுக்கு மகிமையை கொண்டு செல்லும். ஆமேன் எனக்கு நன்மையை கொண்டு வரும். புரியுதா? ரெண்டும் வேணும் நமக்கு. அல்லேலூயா சொல்ல வேண்டிய இடத்துல அல்லேலூயா சொல்லணும், ஆமேன் சொல்ற இடத்துல ஆமேன் சொல்லணும். அப்ப அந்த வார்த்தையெல்லாம் நம்ம என்ன செய்யறோம்? அப்படியே சுதந்திரிக்கிறோம், பெற்றுக்கொள்கிறோம், உட்கொள்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நான் இன்றைக்கு சொல்ல வேண்டும் என்று மனதிலே உதித்த வசனம் 1 தெசலோனிக்கேயர் எடுத்துக்கொள்ளுங்கள். 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம் 3வது வசனம். நீங்க எடுத்து வாசிக்கிறீங்களா? நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. போதும். இங்கே பவுல் தெசலோனிக்கே சபைக்கு எழுதுகிறார். தெசலோனிக்கே சபையார் தினந்தோறும் வேதத்தை ஆராய்ந்து பார்க்கிறவர்கள். ஹல்லேலூயா. எனக்கு உங்கள் பாஸ்டர் எனக்கு ரொம்ப இஷ்டம். காரணம், அவர் நிறைய பைபிள் நாலேஜ் உள்ளவர். பைபிள் கேள்விகள் அப்படித்தானே பாஸ்டர்? எங்கே போயிட்டார் பாஸ்டர்?
ஸோ வேத வசனத்தை கற்றுக் கொடுக்கறதிலும் போதிக்கிறதிலும் அவருக்கு இருக்கிற நல்ல அறிவு ஞானம், அதை ரொம்ப நான் பாராட்டுவேன். அவரோடு இருந்த நாட்களில் அவரை பல இடங்களுக்கு நான் போன பொழுதெல்லாம் அதை நான் பார்த்துருக்குறேன். ஸோ அவர் வந்து பைபிள் டீச்சர் அப்படின்றத சொன்னால் தப்பு கிடையாது. மிஷன் ஊழியங்கள் எல்லாத்திலும் மிக ஆர்வமும் வாஞ்சியும் உள்ள அருமையான ஒரு கர்த்தருடைய ஊழியக்காரர். ஆகவே வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில், தேவனுடைய வார்த்தை என்கிறது மிக முக்கியமான ஒன்று. ஹல்லேலூயா. அவர் தம்முடைய வார்த்தையை தான் கனப்படுத்துவார், அப்படித்தானே? வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்ப வேத வாக்கியத்தை இந்த தெசலோனிக்கே சபையார் ஆராய்ந்து பார்த்ததினாலே பெரோயா பட்டணத்தை பார்க்கலாம் எப்படி இருந்தாங்களா? நற்குணசாலிகளாக இருந்தார்கள். ஹல்லேலூயா. குணம்னாலே நல்லது, அதுலேயும் நற்குணம் என்றால் என்ன? இன்னும் ரொம்ப நல்லது. ஹல்லேலூயா. அதனால தான் கல்யாணத்துக்கு பொண்ணு தேடும் பொழுது குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிக்கிறவன் யாருன்னு போட்டிருக்கு. அதைத்தான் நம்ம பார்க்கணும். அழகான பொண்ணை கண்டுபிடிக்கிறதுன்னு இல்லை, படித்த பொண்ணு அப்படின்னு அந்த இதில் போயிடக்கூடாது. அதெல்லாம் நமக்கு தேவை. பட் இந்த பாட்டம் லைன் எது? அவள் எப்படி இருக்க வேண்டும்? குணசாலியான ஸ்திரீயாக இருக்க வேண்டும். குணசாலியான ஸ்திரீ தன் புருஷனுக்கு கிரீடமாக இருக்கிறாள் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் குணசாலிகளாக மாற வேண்டுமானால் எதில் கான்சன்ட்ரேஷன் பண்ணணும்? கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தருடைய வார்த்தை நமக்கு நம்முடைய கேரக்டரை மாற்றிடும். கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய சுவாபங்களை மாற்றிவிடும். கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய நடத்தைகளை மாற்றிவிடும். கர்த்தருடைய வார்த்தை அதிசயத்தை கொண்டு வரும், அற்புதத்தை கொண்டு வரும், நன்மையை கொண்டு வரும், ஜீவனை கொண்டு வரும், ஆரோக்கியத்தை கொண்டு வரும், அதிசயத்தை கொண்டு வரும். அது அழியாதது. எல்லாம் அழிஞ்சு போகுங்க, காண்கிற எல்லாம் அழிந்து போகும். அவருடைய வார்த்தை அழிந்தே போகாது, அது நிறைவேறுகிற வரைக்கும் அவர் தம்முடைய வார்த்தையை மகிமைப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. ஆகவே இந்த தெசலோனிக்கே சபையாரை குறித்து பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப குணசாலிகளாக அவர்கள் இருந்தார்கள் என்று பவுல் அவர்களை குறித்து சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, அவர்கள் விக்கிரக ஆராதனையிலிருந்து வெளிவந்தவர்கள். அது மாத்திரமல்ல, கர்த்தருடைய வருகைக்காக காத்திருந்தவர்கள். இந்த 2 தெசலோனிக்கர் 1-2 ரொம்ப முக்கியமான ஒரு அற்புதமான ஒரு அதிகாரங்கள். அதை குறித்து நிறைய நம்ம பிரசங்கம் பண்ணலாம். சரி, இப்பொழுது தேவனுடைய சித்தத்தை நமக்கு அங்கே சொல்றார். அது எங்க வாசிக்கிறோம்? 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே என்ன வாசிக்கிறோம்? நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. சரி, தேவனுடைய சித்தம் என்று சொல்லும் பொழுது நிறைய இருக்கு. புரியுதா உங்களுக்கு? அதெல்லாம் ஒன்று ஒன்றா சொல்ல போனால் நிறைய நேரம் ஆகும். பட் இந்த ஒன்றை மாத்திரம் சரியானபடி நம்ம படிச்சுட்டு போக ஆண்டவர் உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. பரிசுத்தம் என்பது ரொம்ப முக்கியமானது. ஏன் ஆண்டவர் வேதத்தில் பரிசுத்தத்தை குறித்து எழுதுகிறார்? இந்த வேதத்துக்கு நாம் என்ன பெயர் கொடுத்துருக்குறோம்? பரிசுத்த வேதாகமம். நம்முடைய பரிசுத்தவான் பைபிளில் நிறைய இடங்களில் விசுவாசிகள் என்று எழுதப்பட்டிருந்தாலும் பரிசுத்தவான்கள் என்பதான் நிறைய இருக்குது. நாம் எல்லாரும் யாரா? பரிசுத்தவான்கள், பரிசுத்த ஸ்திரீகள், பரிசுத்தமான பிள்ளைகள். ஒரு பரிசுத்தமான மனைவி தன் புருஷனை பரிசுத்தமாக்குவாளாம். புரியுதா உங்களுக்கு? ஒரு பரிசுத்தமான கணவன் அசுத்தமான தன் மனைவியை பரிசுத்தமாக்க முடியுமாம். எதனால பரிசுத்தமாக்குகிறான் என்றால் தேவனுடைய வசனத்தினாலும் தேவனுடைய ஆவியினாலும் இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினாலும். புரியுதா உங்களுக்கு? அவர்களை என்ன செய்ய முடியும்? பரிசுத்தமாக்க முடியும். வசனம். புரியுதா? வசனம் நம்மை பரிசுத்தமாக்கும். ஆண்டவர் அதைத்தான் சொல்றாரு. ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற வசனங்கள் எல்லாம் பரிசுத்தமானவைகள். ஹல்லேலூயா. இது எல்லாத்துக்கும் மேலா இன்னொன்று என்னன்னா, நம்முடைய தேவன் பரிசுத்தம் உள்ளவர். ஆமேன். உலகத்தில் இங்க 4000க்கு அதிகமான ரிலிஜன் இருக்குங்க, மதங்கள் இருக்குதுங்க, மத தலைவர்கள் இருக்கிறாங்க, மத கூடங்கள் இருக்குது.
4000 இருக்குங்க. யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் எல்லாம் அனுமதிச்சிருக்கிறார். நான் யோசிப்பேன், ஆண்டவரை இன்னும் இத்தனை போட்டிருக்கீங்களே அப்படின்னு. அது ஆண்டவர் சொல்லார், ஓடத்துல பவுல் எழுதுகிறார், உங்களில் உத்தமர்கள் இன்னார் என்று விளங்கும்படிக்கு உங்களுக்குள்ளே மார்க்க பேதங்கள் அவசியமா இருக்கிறதேன்னு எழுதுறாரு. புரியுதா உங்களுக்கு? அப்பதான் எது நல்லது எது கெட்டது அப்படின்றத நமக்கு தெரியும். உலகத்தில் எத்தனையோ ஹோட்டல் இருக்குல்ல, சில ஹோட்டல்ல ஏன் அலை மோதுது? ஏன் அங்க என்ன இருக்குது? சூப்பர்பா இருக்கு, நல்லா இருக்கு சார், நல்ல சுத்தமாக தர்றாங்க சார், ரொம்ப ருசியா இருக்கு சார் அப்படிலாம் சொல்றாங்க இல்லையா? அதனால அந்த அங்க என்ன செய்யுது? கூட்டம் அலை மோதுது. ஹல்லேலூயா. அப்ப எல்லாவற்றை சோதித்து பார்த்து இது நல்லதா இது நல்லதா அது நல்லதான்னு சோதித்து பார்த்து நலமானதை என்ன செய்யுங்க? பிடித்து கொள்ளுங்கள் என்று வேதம் நமக்கு சொல்கிறது. ஆக இந்த 4000 ரெலிஜன் இருந்தாலும் ஒரு ரெலிஜன்லையாகிலும் பரிசுத்தமான கடவுள் இல்லைங்க. அவங்க கடவுளை அங்க போ இங்க போன்னு தான் சொல்றான். அவங்க நான் பரிசுத்தர், அது மாதிரி நீங்க பரிசுத்தரா இருங்கள்னு சொல்றதுக்கு ஒருத்தர் இல்லைங்க. இயேசுவை தவிர, நம்முடைய வேதத்தை தவிர, ஆண்டவரை தவிர அவர் பாவத்தை பார்க்காத சுத்த கண்ணன். எங்க ஊர்ல சொல்லுவாங்க, அவருக்கு தான் கண்ணன் பேர் வச்சிருக்கணும். வேற கண்ணன்லாம் இருந்தான், அவன் வேற ரூட்ல போனா வேற வேலை தான் செஞ்சான். நம்ம கண்ணன் என்ன செய்யல? அப்படி செய்யல இல்லையா? தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிறது. அடுத்த வசனம் சொல்லுங்க, இந்த விஷயத்தில் நீர் மதியினமாயிட்டீர், மதி இல்லாதவராயிட்டீர்னு சொல்லி ஒரு ராஜாவை குறித்து ஆண்டவர் சொல்றார். புரியுதா உங்களுக்கு? அப்ப நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? அவர் கண்கள் பரிசுத்தம், அவருடைய சொல் பரிசுத்தம், அவருடைய நாவு பரிசுத்தம், அவருடைய கைகள் பரிசுத்தம், அவருடைய சிந்தைகள் பரிசுத்தம். அவர் முழுசும் பரிசுத்தமானவர். ஹல்லேலூயா. இயேசுவை மரியாள் பெற்றெடுக்கிற வேளையில் யோசேப்புக்கு என்ன சொல்லப்பட்டது? உன்னிடத்தில் உற்பத்தி ஆயிருக்கிறது பரிசுத்தம் உள்ளது. புரியுதா உங்களுக்கு? பரிசுத்த ஆவி உன்னிடத்தில் வரும் பொழுது நீ என்ன செய்வாய்? பரிசுத்த ஆவி வரும் பொழுது பரிசுத்த ஆவி உனக்குள்ள என்ன ஆகும்? ஒரு கருவாக உற்பத்தி ஆகும். அவள் ஒரு குமாரனை பெறுவாள். அப்படித்தானே போட்டிருக்கு. அதாவது அவளுடைய கரு பரிசுத்தம். அவ அதுக்கப்புறம் சொல்றா, எலிசபெத்தை பார்த்து பேசும்பொழுது, இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை என்ன சொல்வார்கள்? பாக்கியவதி என்று சொல்வார்கள் இல்லையா? அவளுக்கு முதல்ல சொல்லப்பட்டது மரியாளே சொல்லும் பொழுது முதல்ல சொல்லார், கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறாள். அப்ப அவ சொல்றா, நான் எல்லா ஸ்திரீகளுக்குள்ள ஆசீர்வதிக்கப்பட்டவள் அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்றா, அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது. ஹல்லேலூயா. அப்ப இயேசுவின் நாமம், இயேசுவை சார்ந்த எல்லாமே என்னது? பரிசுத்தமானது. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆகையினாலதான் ஆண்டவர் சொல்லார், நாம் பரிசுத்தராக இருக்க வேண்டும். 1 பேதுரு 1:16 என்று சொல்லுது பாருங்க, டக்குன்னு வாசிங்க. அதுக்கப்புறம் இன்னும் கீழே வாசிக்கிறோம், நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் எப்படி இருங்க? பரிசுத்தராய் இருங்கள் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. கிறிஸ்தவத்தின் அச்சாரம், கிறிஸ்தவத்தின் ஆணிவேர், கிறிஸ்தவத்தின் சித்தாந்தம் பரிசுத்தம் தான். ஹல்லேலூயா. இந்த பரிசுத்த மார்க்க உலகத்தில் எங்கேயுமே கிடையாது. பரிசுத்தம் என்று சொல்லுவார்கள், ஆனால் பரிசுத்தத்துக்கு நேராக நம்மை நடத்துவதில்லை. அதனுடைய முடிவு பாவ அசுத்தத்தில், அருவருப்பில் தான் கொண்டு போய், லட்சியில தான் கொண்டு போய் முடியும். அப்போ இந்த ஒரே ஒரு நமக்கு வேதத்தில் இந்த விக்கிரகாராதனை குறித்து சொல்லும் பொழுது, அவருடைய தேவன் வயிறு, அவர்களுடைய மகிமை, அவங்களுடைய க்ளோரின்னு போட்டிருக்கு. வாட் இஸ் க்ளோரி?
வேதத்தில் ஆண்டவருடைய க்ளோரி என்று ரொம்ப வித்தியாசமானது. ஆண்டவருடைய மகிமை என்று சொல்லும்போது அவருடைய கனம், அவருடைய தயவு, அவருடைய இரக்கம். ஹல்லேலூயா. அந்த மகிமை என்று சொல்லும்போது அவருடைய கனம், அவருக்கு இருக்க வெயிட், அவருடைய மாட்சிமை, அவருடைய முகம், அவருடைய பிரகாசம், அவருடைய ராஜ்யம், இதெல்லாம் மகிமையானது. இவன் மகிமை என்னவா? லஸ்ட்ன்னு போட்டிருக்கு. லச்சை. லச்சைனா என்ன? அருவருப்பான காரியங்கள். லச்சை என்று சொல்லும்போது ஓவர் டிசையர் அப்படின்னா என்ன? சரி, அதுக்கு ஒரு வியாக்கியானம், அது நமக்கு தேவையில்லை, அது அசிங்கமானது. அப்படி தான் போட்டிருக்கு. அது அசிங்கம், அவனுடைய வாழ்க்கை அசிங்கம். அவனுடைய உருவங்கள், அவனுடைய எண்ணங்கள், அவனுடைய தோற்றங்கள் சிறு வயது முதற்கொண்டே அருவருப்பானவைகள். புரியுது? அப்படித்தான் வேதத்தை எழுத. நம்முடைய கர்த்தரோ உண்மை உள்ளவர், நீதி உள்ளவர், அன்புள்ளவர், மாறாதவர். இவை எல்லாவற்றுக்கும் மேலாக அவர் பரிசுத்தமான கடவுள். ஹல்லேலூயா. ஆக நாமும் பரிசுத்தராக இருக்க வேண்டும். புரியுதா உங்களுக்கு? நாமும் பரிசுத்தராக. ஆண்டவர் பரிசுத்தமானவர். அதாவது வெளிப்படுத்தின விசேஷத்திலே ஒன்று எழுதப்படும், இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தர். சொல்லுங்க, என்னங்க வாயத்திறன் சொல்லுங்க. பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். ஹல்லேலூயா. 3 விசை யூதர்களுக்கு 3 தடவை சொன்ன, அவ்வளவுதான், அதுக்கு மேல ஒண்ணுமே கிடையாது. ஹல்லேலூயா. பரிசுத்தர். ஏசாயா அந்த தரிசனத்தை காண்பொழுது அவரை காண்கிறான். அவர் காண்கிற பொழுது அவன் சொல்றான், ஆண்டவரே நீர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தராகிய பரிசுத்தரை, சேனைகளின் கர்த்தரை என் கண்கள் கண்டதே. அவன் சொல்றான், நான் அசுத்தமானவன், என் உதடு அசுத்தமானது, என்னை சுத்தி இருக்கிறவனும் அசுத்தமானவன். அப்ப எப்படி இருக்கும்? எல்லாமே அசுத்தமா இருந்தது. சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே. அவன் சொல்லும் பொழுது ஆண்டவர் அப்படியே சும்மா விடல. அங்கே ஒரு தேவதூதன் வர்றான். அங்கே இருந்த நெருப்பு தழல ஒரு குரட்டை எடுத்துட்டு வந்து அந்த நெருப்பு தழல் எடுத்து அதனால் அவனுடைய நாவை தொட்டு என்ன சொல்றாரு, இது தொட்டதனாலே உன் பாவம் நிவர்த்தியானது, நீ பரிசுத்தமாகி விட்டாய். கர்த்தருடைய அக்கினி, அவருடைய வசனம். அக்கினி என்று சொல்லும் பொழுது வசனத்துக்கு ஒப்பனையாக எழுதப்பட்டிருக்கிறது. பலிபீடம் தேவனுடைய வசனத்துக்கு ஒப்பனையாக எழுதப்பட்டிருக்கிறது. ஜலம் தேவனுடைய வசனத்துக்கு ஒப்பனையாக எழுதப்பட்டிருக்கிறது. தேன் தேவனுடைய வசனத்துக்கு, இப்படி நிறைய காரியங்கள் வேதத்தில் இருக்குது. அப்ப இந்த வசனம் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறது. ஹல்லேலூயா. சில இடத்துல ஆண்டவர் சொல்றார், சாப்பிடும் பொழுது சாப்பாட்டை கூட பார்த்து தான் சாப்பிடணுமா. இது விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டதுன்னா என்ன செய்யக்கூடாது? சாப்பிடக்கூடாது. இந்த சாப்பாடு பிறருக்கு இடர்ல உண்டாக்கிடக்கூடாது. ஸோ அதில் கூட கவனமாக இருக்குன்றாரு. சிலர் கேட்க, அப்போ நாங்கள் கடையில் போய் சாப்பிட்றோமே, அது விக்கிரகத்துக்கு தானே படைக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிற இடத்துல நம்ம பசியாக போய் சாப்பிட்றோம். அப்போ அதுக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, அது ஜெபத்தினாலும் வசனத்தினாலும் பரிசுத்தமாக்கப்படும். ஹல்லேலூயா. நம்முடைய ஜெபத்துக்கு வல்லமை உண்டுங்க. இருக்கீங்களா? வல்லமை இருக்குதா இல்லையா? இருக்குது. அந்த வல்லமையை நீங்க அனுபவிக்கணும். சமீபத்தில் சில எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாம் அவங்க சொல்றாங்க. அதாவது 3 கிளாஸ்லையும் தண்ணியை ஊற்றி வைத்து அந்த தண்ணீரை என்ன செய்றாங்கன்னா 3 இடங்களில் கொண்டு போய் வைக்கிறாங்க. ஓகே, எப்படி? தண்ணீரை 3 இடங்களில். ஒன்று ஜெபிக்கிற குழு, ஜெபிக்கிற கூட்டம். அந்த கூட்டத்தில் போய் என்ன செய்கிறாங்க, ஒரு டம்ளரில் தண்ணீரை வைக்கிறார்கள். இன்னொரு அறையில் தண்ணியை சும்மா வெறுமையாக வைக்கிறாங்க. சும்மா அங்கே எல்லாம் கொஞ்சம் விளையாடுறவங்க தண்ணியை அங்கே வைக்கிறாங்க. அதே மாதிரி அந்த 3 டம்ளரும் 3 இடங்களில் வைக்கப்பட்டிருக்கிறது. இன்னொரு இடத்துல அசுத்தங்கள் அவமானங்களை பேசுகிற ஒரு சண்டை கும்பல் மத்தியில் வைக்கிறாங்க. ஒரே ஒரு இடத்துல மாத்திரம் என்ன இருக்குது, தண்ணி வச்சு ஜெபிக்கிற ஒரு கூட்டம். ஜெபிக்கிறார்கள், அந்நிய பாஷைகளை பேசுகிறார்கள், கர்த்தருடைய சமூகத்தை நாடுகிறார்கள், ஆரோக்கியத்தை கேட்கிறார்கள், தேவனை கொண்டாடுகிறார்கள், துதிக்கிறார்கள்.
தேவனுடைய வார்த்தைகளை அதிகமாக பேசுகிறார்கள். அந்த இடம் முழுதும் தேவனுடைய பிரசன்னம் நிறைந்திருக்கிறது. அந்த தேவனுடைய பிரசன்னம் எல்லாம் என்ன, தேவனுடைய பிரசன்னத்தில் இந்த தண்ணீர் அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. இப்போ எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் கழித்து இந்த 3 இடத்துல வைக்கப்பட்ட தண்ணீரை கொண்டு வருகிறார்கள். அதில் கொண்டு வந்த 3ஐயும் பரிசோதிக்கிறார்கள். அதில் ஒரு விதமான ரேஸ், அதை அவங்க உள்ளே இறக்கி அதில் இருக்கிற அந்த தண்ணீரில் இருக்கிற ஒரு விதமான பவரை கண்டுபிடிக்கிறாங்க. இப்போ தண்ணீரில் இருக்கிற கிருமியை கண்டுபிடிக்கிறாங்க. நம்ம கண்ணுக்கு தெரியுதா? கிருமியை கண்டுபிடிக்கிறாங்க, அதனுடைய அளவை கண்டுபிடிக்கிறாங்க. அது உப்பா, அது நல்ல தண்ணியா, கெட்ட, இப்படி எத்தனையோ அளவுகளை தண்ணீரில் கண்டுபிடிக்கக்கூடிய கருவிகள் எல்லாம் இன்றைக்கு அப்பaratus எல்லாம் இருக்கு. இதில் 3 வைத்து அவங்க கண்டுபிடிக்கும் பொழுது 1 மாத்திரம் அந்த தண்ணீர் வல்லமை உள்ளதாக, சக்தி உள்ளதாக, ஒரு வித்தியாசமான ஒரு உணர்வை, வித்தியாசமான ஒரு அளவை அது காட்டுகிறது. மற்ற 3 அப்படி இல்லை, சும்மா அதெல்லாம் டெட்டாக தான் இருக்குது. காரணம் அதில் ஒன்றுமே அவர்கள் எதிர்பார்க்கிற அளவு அதில் இல்லை. ஆனால் இந்த ஒரு இதில் மாத்திரம். அப்போ அவங்க சொல்கிறாங்க, இது ஒன்று தான் ஜபத்துக்குள்ளேருந்து வந்தது. புரியுதா உங்களுக்கு? ஜபத்தின் பிரசன்னத்திலிருந்து வந்தது. இப்போ ஆண்டவர் எண்ணெய் பூசி ஜபம் பண்ணுங்கள்னு சொன்னார். அப்படித்தானே? எண்ணெயில் என்ன இருக்கு? எண்ணெயில் என்ன இருக்குது? எண்ணெய் தான் இருக்கு இல்லையா? யூதர்கள் வழக்கமாக பயன்படுத்தியது ஒலிவ எண்ணெய். அந்த எண்ணெய் தான் அவங்க பயன்படுத்துகிறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, அந்த எண்ணெய் பூசி ஜெபம் பண்ணுங்கள்னு சொல்லும் பொழுது ஒரு வார்த்தை ஆட் பண்றாரு. சும்மா போய் பூசாதீங்க, கர்த்தருடைய நாமத்தில் ஜெபம் பண்ணும் பொழுது என்ன செய்யணும்? கர்த்தருடைய நாமம். ஜெபம் என்கிறது வார்த்தை. தேவனுடைய வார்த்தையில் வல்லமை இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை ஆவியாகவும் ஜீவனாகவும் இருக்கிறது. இருபுறம் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாகவும் ஆவியையும் ஆத்துமாவையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாகவும் இருதயத்தின் சிந்தனைகளையும் யோசனைகளையும் வகை இருக்கிறதாகவும் இருக்கிறது. அவருடைய பார்வைக்கு மறைவான சிறுசி ஒன்றுமில்ல, சகலமும் நிர்வாணமாகவும் வெளியரங்கமாக இருக்கிறது. எதுக்கு முன்னாடி? கர்த்தருடைய ஆவி, ஆத்துமா, கணுக்கள், ஊன், இதெல்லாம் என்ன செய்யுமா? உருவ குத்துமா. இருபுறம் கருக்குள் எந்த பட்டயத்திலும் கருக்கானதாக இருக்கிறது. எக்ஸ்ரே புகுந்து போகுது இல்லையா? இந்த உலகத்தில் என்னென்னமெல்லாம் வச்சு கண்டுபிடிக்கிறான். இது எல்லாத்தோட ரொம்ப வல்லமை உள்ளது என்னவா? கர்த்தருடைய வார்த்தையின் வல்லமை, தேவனுடைய வல்லமை. ஆண்டவர் வசனத்தை அனுப்பி குணமாக்கினாராம். அது எப்படிங்க போச்சு வசனம்? பைபிள் அதுக்கு ஆண்டவர் செய்த அற்புத உதாரணம் இருக்குது, இதை சொல்றதுக்கு டைம் இல்லை. எப்படி வசனம் எப்படி போச்சு? வசனத்தை அனுப்பி. ஹல்லேலூயா. அதாவது சுகவீனமான இடத்தை பார்த்து பேசுகிறார் ஆண்டவர். ஆண்டவர் பேசுன்னு சொல்லும் பொழுது பேச வேண்டும். ஹல்லேலூயா. வசனத்தை பேச வேண்டும், வார்த்தையை அனுப்ப வேண்டும். அதுக்கு ஆண்டவர் வல்லமை நமக்கு தந்திருக்கிறார், அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார், நமக்கு தான் தந்திருக்கிறார். நம்ம ஆண்டவர் வல்லமை உள்ளவர், அதிகாரம் உடையவர். ஆனா ஆண்டவர் அதிகாரத்தை சாத்தானுக்கு கொடுக்கல. சாத்தானுக்கு வல்லமை இருக்குது, ஆனால் அத்தாரிட்டி கிடையாது. அத்தாரிட்டி யாருக்கு தான் இருக்குது? கர்த்தருக்கும் அவருடைய பிள்ளைகளுக்கும், அவருடைய ஊழியர்களுக்கும், அவருடைய ஜனங்களுக்கும் அதிகாரம் செலுத்த, அதிகாரத்தை பிரயோகிக்க ஆண்டவர் நமக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சோ அதிகாரம் வேற, வல்லமை அவனுக்கு இருக்கலாம், ஆனால் அவனுக்கு எது கிடையாது? அத்தாரிட்டி கிடையாது. இயேசு சொல்கிறார், வானத்திலும், அந்த வசனத்தை வாசிங்க, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் சொல்றார், பரலோக ராஜ்யத்தின் பேதுருவே அப்படின்னு பேதுருட்ட சொல்றார், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வது இல்லை. பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருகிறேன். ஆண்டவர் கையில் 2 திறவுகோல் இருந்துச்சான்.
வெளிப்படுத்தின விசேஷத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, இதோ மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோல்களை அவர் தான் வச்சிருக்கிறார், அவர் உடையவராகிய நான் என்று எழுதுகிறார். புரியுதா உங்களுக்கு? ஊழியக்காரனுக்கு ஒரு திறவுகோலை கொடுத்திருக்கிறார் இல்லையா? அந்த திறவுகள் அவரே வச்சிருக்கிறார். நம்ம கிட்ட கொடுத்தா என்ன செஞ்சிருப்போம்? சம்டைம் மிஸ்யூஸ் பண்ணியிருப்போம். ஏன் சிஸ்டர் 8 மணி 7 மணிக்கே வரல, போ நேராக நரகத்துக்கு போ, செத்துப்போ அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். ஏன்னா மரணத்துக்கும் பாதாளத்துக்குரிய திறவுகள்னா எப்படி இருக்கும்? அப்போ இமேஜின், யோசனை பண்ணி பாருங்க. அது அவர் தான் வச்சிருக்கிறார், அது அவர் கையில் தான் இருக்குது. ஹல்லேலூயா. அதை ஆண்டவர்கிட்ட கொடுத்தோம்னா நம்ம மிஸ்யூஸ் பண்ணிடுறோம். நம்ம என்னெல்லாம் செய்யணும்னு தெரியாது. சபையில் ஒரு ஆள் இருக்க மாட்டாங்க, எல்லாரும் போட்டு தள்ளிக்கிட்டே இருப்போம் நம்ம. ஆனால் கர்த்தருக்குள் நடத்த தேவனுடைய அவருடைய ராஜ்யத்துக்குரிய திறவுகோல்கள் தந்திருக்கிறார். அதில் நாம் திறந்து நீங்கள் போகலாம், நீங்கள் ரட்சிக்கப்பட்டாங்க போகலாம், உங்கள் பேர் பரலோகத்தில் அந்த புத்தகத்தில் எழுதிதான் நீங்கள் போகலாம் அப்படின்ற அந்த உரிமை ஸ்லாக்கியத்தை ஆண்டவர் சபைக்கு, ஊழியர்களுக்கு, பரிசுத்தவான்களுக்கு, அப்போஸ்தலர்களுக்கு ஆண்டவர் தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இருக்கீங்களா? அப்ப ஆண்டவர் திறவுகோல்களை உடையவர், அவர் பரிசுத்தமான ஒரு தேவன். அது ரொம்ப மிக முக்கியமானது. இப்ப பரிசுத்தத்துக்கு வழி என்ன? பரிசுத்தத்தை நாம் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? பரிசுத்தமாக்குவதற்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற வழிகளில் முதல் வழி இயேசுவின் ரத்தம். வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்ம என்ன செய்கிறது? சுத்திகரிக்கிறது. வசனமே சத்தியம், வசனம் பரிசுத்தமானது, அவருடைய வார்த்தையிலே வல்லமை இருக்கிறது. ஆவியானவர் நமக்கு பரிசுத்தத்தை தருகிறார். புரியுதா உங்களுக்கு? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஒன்றுதான் இம்மிடியேட்டாக, உடனடியாக நம்முடைய பாவங்களை சுத்திகரிக்கும், உடனடியாக நமக்கு விடுதலை தரும், உடனடியாக ஒரு மாற்றத்தை நமக்கு கொண்டு வரும். புரியுதா உங்களுக்கு? அவருடைய ரத்தம் அது ரொம்ப முக்கியமானது. அவருடைய ரத்தம் பரிசுத்தமானது. ஹல்லேலூயா. அவருடைய ரத்தத்திலே பாவ மன்னிப்பு உண்டு, அவருடைய ரத்தத்திலே நித்திய ஜீவன் உண்டு. அது உடன்படிக்கையின் ரத்தம். அவருடைய ரத்தத்தை குறித்து நம்ம நிறைய காரியங்களை சொல்லலாம். ஹல்லேலூயா. காளை வெள்ளாட்டுக்கிடா இவைகளுடைய ரத்தத்தினாலே இல்லை, ஆண்டவர் தம்முடைய சொந்த ரத்தத்தினாலே நகர வாசலுக்கு புறம்பே அவர் பாடுபட்டார். ரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டு பண்ணினார், ஒப்புரவாக்கினார். அவருடைய ரத்தம் மிகவும் வல்லமை உள்ளது. நம்முடைய ஜபங்களில் அதிகமாக ரத்தத்தை பயன்படுத்தலாம். இயேசுவின் ரத்தம் ஜெயம் என்று சொல்ல ஒரு நாளும் தயங்க கூடாது. ஹல்லேலூயா. பேய்கள் பிசாசுகள் வரும்பொழுதெல்லாம் அதை நம்ம சொல்லலாம். என்னுடைய பிரதரில் ஒரு தடவை ஒரு இடத்துல காட்டுக்குள்ளே போய், முந்திரி காட்டுக்குள்ளே போய் அவர் அடிக்கடி போய் ஜெபம் பண்ணுவார். ஒரு நாள் ஜெபம் பண்ணி கொண்டிருந்த பொழுது நெய்வேலி என்ற ஒரு இடத்துல அவர் உட்கார்ந்து ஜெபம் பண்ணுறாரு. கண்ணை மூடிக்கிட்டு முழங்கால் போட்டு ஒரு சின்ன ஒரு துண்டை போட்டு உட்கார்ந்து அவர் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. திடீர்னு பார்த்தா சர சர சரன்னு ஒரு சத்தம் கேட்குது. சத்தம் கேட்டால் அவர் உட்கார்ந்துருக்கிற இடத்துல ஒரு பெரிய நாகப்பாம்பு அது இந்த படம் எடுத்து சரியா அவர் பக்கத்தில் அப்படி நின்றுக்கிட்டு இருக்கு. ஜஸ்ட் அதாவது அவர் மூஞ்சிலே கொத்துற அளவுக்கு அவ்வளவு க்ளோஸா அது அவரை பார்த்துக்கிட்டு இருக்குது. இவர் ஜெபம் தான் பண்ணிக்கிட்டு இருக்கார், தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு, பார்த்துக்கிட்டு இருக்குது. ஆனால் ஒரு அசைவில்லை, அப்படியே தான் நிற்குது. அது என்ன இந்த சத்தம் கேட்குதுன்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணிக்கிட்டே தோத்திரம் சோத்திரம் சோத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை திறந்து பார்த்தா எது நிற்குது? நாக்கு நீட்டு தான் கண் அப்படி கரெக்டாக நிற்குது. பட் இந்த பக்கம் ஸ்ட்ரைக் பண்ணலை, பின்னாலே பண்ணலை, எப்படி இல்லை, அங்கேயே நிற்குது. அப்போ அவருக்கு ஒன்றுமே என்ன செய்யணும்னு ஒன்றுமே தெரியல. அப்புறம் சொன்னார், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமத்தினாலே அப்பாலே போ அப்படின்னு சொன்ன ஒரே வார்த்தை தான் சொன்னார். அப்படியே சாஞ்சி அப்படியே போயிடுச்சு. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஒரு சர்ப்பம் உடனே எழுந்து வந்தார். நான் அப்போ அங்கே அந்த முந்திரி காட்டிலேருந்து கொஞ்சம் தூரத்தில் எங்கள் சர்ச் நெய்வேலியில் போதகராக அப்படி நேராக வந்து சொன்னார், பாஸ்டர் அப்படின்னு நடுங்கிட்டு வந்தார். என்னன்னா இப்படி நிறைய காரியங்களை நம்ம சொல்லலாம். அருமையானவர், கர்த்தருடைய வார்த்தையில் இருக்கிற வல்லமை, அவருடைய ரத்தத்தில் இருக்கிற வல்லமை, அவருடைய ஆவியில் இருக்கிற வல்லமை, இதெல்லாம் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். இந்த அதிகாரத்தில் கொடுத்திருக்கிறார். நாம் சில நேரத்தில் அதை பயன்படுத்துறது இல்லை. ஹல்லேலூயா. அதை சத்ருவின் வானத்தின், அதாவது சத்ருவின் மேல் அதிகாரம் இல்லையா, சர்ப்பங்களை எடுக்கும் அதிகாரம், புரியுதா உங்களுக்கு? பிசாசை ஜெயிக்கிற அதிகாரம், வியாதிகளுக்காக ஜெயிக்கிற, வியாதிகளுக்காக ஜெபித்து சுகத்தை பெறுகிற அதிகாரம், எல்லாவற்றையும் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அதை சரியான விதத்திலே நாம் பயன்படுத்துவோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே நன்மைகளை அனுபவிப்போம். ஹல்லேலூயா.
கண்ணு காணாமல் இருந்தா? சமயத்தில் ஏதோ ஒரு இடத்துல வாசித்தேன், ஏதோ அவர் மிஷினரியாக ஊழியத்துக்கு போகிறார். ஊழியத்துக்கு போன பொழுது போன இடத்துல எதிர்ப்பு இருந்ததாம். ஆனால் அவரை கொல்ல வரும்பொழுது இவர் கையில் ஒரு கன் இருந்திருக்கு. அந்த கன்னில் கிட்டத்தட்ட அவர் சுட்ட அந்த கூட்டத்தை அவர் கொண்டிருக்க முடியுமாம். ஒரே ஷாட்டில் எல்லாரையும், ஒரு மிஷினரியாக போனவர். ஆனால் அவர் என்ன செய்யலைன்னா, அவர் கன்னை எடுக்கலைன்னாங்க. அவர் குறித்து எழுதப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் அவர் இறந்ததுக்கப்புறம் அவர் எடுத்து பார்த்துருக்குறாங்க. இப்போ அதுக்குள்ளே எல்லாம் லோடட் கன் இருந்திருக்கு. பட் அந்த சூழ்நிலை அவர் இரத்த சாட்சியாக தன்னை அவர் வேண்டுமென்றே ஒப்பு கொடுத்தார். அவங்க சொன்னாங்க, நீ செஞ்சிருக்கலாமே, ஆனால் அத்தனை பேர் செத்திருப்பார்கள். இவர் ஒருவர் ஜீவனை கொடுத்ததுனாலே அந்த தீவு முழுவதும் ரட்சிக்கப்பட்டதான். ஜஸ்ட் ஒரு ஃபியூ டேஸ் பேக் தான் நான் வாசித்தேன். நான் ஆண்டவருக்கு சரி, அது வேற ஒரு விஷயங்கள். பட் ஆண்டவருடைய வல்லமை அங்கே இருக்கிறது. புரியுதா உங்களுக்கு? சில நேரங்களிலே சிலர் ஜீவ அதாவது என்ன மாற்றீராக மறிக்கிறார்கள், அது வேற ஒரு விஷயங்கள். ஆனாலும் நான் இப்பொழுது பரிசுத்தத்தை குறித்து பேசிக்கொண்டிருக்காகவே, பரிசுத்தமாக அவருடைய இரத்தத்தில் இருக்கிறது. அந்த அவருடைய இரத்தத்தை அடிக்கடி நம்முடைய வாழ்க்கையில் பயன்படுத்த வேண்டும். ரைட், ஓகே, சரி. இப்போ நம்மை அசுத்தப்படுத்துகிற காரியம், 2 காரியத்தை மாத்திரம் டக்குன்னு சொல்லி முடிச்சிடறேன். 2 காரியங்கள் நம்மை அசுத்தப்படுத்தும், நம்மை நரகத்துக்கு கொண்டு போய் செல்லும், நரகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும். இந்த 2 காரியம் என்ன தெரியுமா? ஒன்று கண், 2வது வாய். புரியுதா உங்களுக்கு? எடுங்க, மத்திய எடுங்க, டக்குன்னு 2 வசனத்தை மாத்திரம் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். நீங்கள் வீட்டில் போய் தியானம் பண்ணுங்க. நான் ஒரு கேள்வி கேட்குறேன். இயேசு கிறிஸ்து முதலாவதாக நரகம் என்ற வார்த்தையை எந்த இடத்திலே பயன்படுத்துகிறார்? ரெண்டு வார்த்தை பயன்படுத்துகிறார். ஒன்று நரகம் என்று சொல்லுகிறார், இன்னொன்று எரி நரகம் என்று சொல்லுகிறார். இந்த நரகத்திலும் எரி நரகத்திலும் யார் பங்கு பெறுவார்கள் அதையும் சொல்றார். தெரியாட்டாலும் சொல்றேன். மத்திய எடுங்க, டக்குன்னு எடுங்க, அதை வாசிட்டு ஜெபம் பண்ணுவோம். மத்தேயுல இயேசு அவருடைய ஊழியத்தை ஆரம்பிக்கும் பொழுது அநேக விஷயங்களை சொல்றார். ஆனால் மிக முக்கியமாக 2 இடத்துல தான், அதுக்கப்புறம் நிறைய சொல்றாரு. இந்த அவருடைய ஊழியத்தின் ஆரம்ப காலங்களிலே, மத்திய 5ஆம் எடுத்தீங்களா? முதலாவது ஒரு காரியம் எடுங்க, 5வது அதிகாரம் 22வது வசனம். எனக்கு இங்க போடுங்க, நான் வாசிக்கிறேன். இல்லை நீங்க. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தன் சகோதரனை நீ நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்பவன். இருங்க, 3 விஷயங்களை சொல்றார். முதல் காரியம், தன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்பவன். 1. 2வது, அடுத்து நியாய தீர்ப்புக்கு ஏதுவாய் இருப்பான். தன் சகோதரனை வீணென்று சொல்லுகிறவன் ஆலோசனை சங்க தீர்ப்புக்கு ஏதுவாய் இருப்பான். வீணன் என்று சொல்லுகிறவன், முதல்ல நியாயமில்லாமல் கோபிக்கிறவன். 2வது வீணன் என்று, இங்க பாருங்க, என்னை பாருங்க, வீணன் என்று சொல்றவன் வாய். 3வது மூடன் என்று சொல்கிறவன் எரி நரகத்துக்கு ஏதுவாய் இருப்பான். புரியுதா? ரொம்ப இது டீப்பா யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? வாய். நம்ம ஊரில் கேட்பாங்க, ஏய் நீ எதனாலடா கெட்டேன்னு அவங்க சொல்லுவாங்க, உன் வாயால் கெட்டேன். இப்போ கூட சில இடத்துல சொல்லாங்க, இந்த நினச்சா வாயை முடிக்கிட்டு தான் நல்லா இருந்திருப்பான், வாயை விட்டு வாயை எல்லா இடத்துலையும் சொல்லிட்டான், மீடியாவில் பேசிட்டான்ல சிலரை பற்றி சொல்கிறத கேட்டிருக்கிறேன் நான். அப்போ உன் மாம்சத்தை பாவத்துக்குள்ளாக்கு உன் வாய்க்கிடம் கொடாதே, அது புத்தி பிசகினால் செய்ததென்று தூதனுக்கு முன் சொல்லாதே. தேவன் உன் வார்த்தைகளினாலே கோபம் கொண்டு உன் கையின் கிரியைகளை அழிப்பானேன். சொற்களின் மிகுதினால் பாவம் இல்லாமல் போகாது. ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கங்களை கெடுக்கும், இல்லையா? வம்பும் புத்தியனமான பேச்சும் தகாதவைகள் ஸ்தோத்திரம் செய்தலே தகும். அப்படி வசனத்தை, அப்படி வாயை குறித்து நிறைய இருக்குது, இல்லையா? இருக்கா இல்லையா? சொல்லுங்க. நிறையா இருக்கு. நான் நிறைய வசனத்தை சொல்வேன், இருக்குது. இதில் என்ன சொல்றாரு? இதை சொன்னவன் தான் இருக்கு. வாய் வார்த்தை எங்க கொண்டு போய் தள்ளும்? எரி நரகம். இதில் என்னன்னா, இவன் அப்படித்தான், இவன் மூடன் தான், வீணன் தான்.
இவனையும் அவர் உண்டு பண்ணியிருக்கிறாரு. அப்ப இவனை மூடன்னு சொன்னா அவரை மூடன்னு சொல்றோம். வாட், புரியுதா நான் சொல்றது? அப்படித்தான் நீதிமொழிகள் ஒன்று எழுதியிருக்கிறது. இவனை நாம குற்றம் சொன்னா, இப்போ ஒருத்தனை குருடன் சொன்னா, நான் குருடன் என்று நிந்தித்து உண்டாக்கினவரை தான் நிந்திக்கிறோம். குருடன் நீயா உண்டாக்குன? நீ அவன் ஃபூலா தான் இருக்கிறான், நமக்கு தெரியும். ஆனாலும் அவனை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவனுக்கு உதவி செய்ய வேண்டும், அவன் மேல் கரிசனையாக இருக்க வேண்டும். காரணம், அவனும் கர்த்தரால் படைக்கப்பட்டவன். அவனிடத்தில் இருக்கிற டேலண்ட் உனக்கு இருக்குதா? ஒரு இடத்துல ஒரு பெண்ணை குறித்து வாசேன். அவளுக்கு கண்கள் இல்லை, பிறந்த கண் கிடையாது. ஆனால் இந்த விரலின் நுனியிலே அவள் நிறத்தை சொல்லுகிறாள். இந்த டேலண்ட் நமக்கு இருக்கா? கலரை அவ கை இந்த டிப்பு வைக்கும் பொழுது இது இன்ன நிறம் என்று சொல்லுவாளாம். கண்கள் தெரியாது. ஒரு குருடனுடைய ஸ்டேட்மெண்ட் எனக்கு ரொம்ப இஷ்டம். இந்த பைபிள் ஒரு குருடன் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றான், தெரியுமா? என்னவென்றால், தேவன் பாவிகளுக்கு செவி கொடுக்கிறதில்லை என்று நாம் அறிந்திருக்கிறோம். ஒருவன் தேவ பக்தி உள்ளவனாக இருந்து அவருக்கு சித்தமானதை செய்தால் அவனுக்கு அவர் செவி கொடுப்பார். எவ்வளவு பெரிய ஸ்டேட்மெண்ட் இது, எவ்வளவு பெரிய வசனம்! இது குருடன் தான் சொல்றான், வேற யாருமே சொல்லல. யோவான் 8ஆம் அதிகாரத்தில் வாசித்து பாருங்க. குருடன் தான். அவங்க கேட்குறாங்க, இவன் குருடனாய் பிறந்தது யார் செஞ்ச பாவம்? இவன் செஞ்ச பாவமா, இவங்க பெற்றோர் செய்த பாவமா? ஆண்டவர் சொல்றாரு, இல்ல, இவன் செய்த பாவம் அல்ல, இவனுடைய பெற்றோர் செய்த பாவம் அல்ல, தேவனுடைய நாமம் மகிமைப்பட பிறந்திருக்கான். குருடனை கொண்டு தேவன் மகிமை வருதா இல்லையா? எத்தனையோ காரியங்களை நம்ம பார்க்கிறோம். அப்ப நீ யார் அவனை வீணன் என்று சொல்லுவதற்கு? நீ யார் அவனை முட்டாள் என்று சொல்வதற்கு? அப்படின்னு சொல்லிவிட்டு நீ வாயால தானே சொன்ன, இழுத்து கொண்டு எங்க தள்ளுறாரு சொல்லுங்க? எரி நரகம். வீட்டில் கூட இடியட்டு, ஃபூல், அது இதுன்னு சொல்லக்கூடாதுங்க. சில மனைவியை சொல்லுவாங்க, சில பிள்ளைகளை சொல்லுவாங்க, சிலர் அவங்களுடைய கீழே இருக்கிற சபார்டினேட்ஸை சொல்லுவாங்க. இது நம்ம வாயிலிருந்து வரக்கூடாது. கர்த்தர் பார்த்துட்டு போறாரு. அது கர்த்தரால் படைக்கப்பட்டது, அது ஆச்சரியமானது. ஆண்டவர் அற்புதமாக படைச்சிருக்கிறாரு. யூ ஆர் சோ ஸ்பெஷல், அப்படித்தான் சொல்லணும். அதை அட்மையர் பண்ணணுமே தவிர அதை நாம குற்றப்படுத்தக்கூடாது. அது நிமித்தம் தேவனை இழிவுபடுத்துகிறோம், தேவனை குற்றப்படுத்துகிறோம். காரணம் அவருடைய சிருஷ்டிப்பு. ஆமாவா இல்லைங்களாங்க? ஆமா. இது ஒண்ணு. இது இது எதால கேட்டான்? வாய். இன்னொன்னு கண்ணால கேட்டதை சொல்றேன். அதே 5ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். சீக்கிரம் வாசிக்க முடிச்சிடறேன் நான். கிரிகளே, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இருங்க, இங்க ஆண்டவர் எதை பற்றி சொல்றாரு? கண் சரீரத்தின் விளக்காயிருக்கிறது. அந்த விளக்கு இருளாயிருந்தால் சரீரம் முழுதும் இருளாயிரும். அந்த கண் வெளிச்சமா இருந்தா சரீரம் முழுதும் வெளிச்சமா இருக்கும். இப்ப இந்த கண்ணை வச்சு இவன் என்ன பண்றான்? பழைய ஏற்பாட்டு காலத்துல ஒரு பெண்ணோடு தவறு செய்தால்தான் பாவம். இங்கே அவர் சொல்றாரு, நீ பார்த்தாலே பாவம், நீ யோசிச்சாலே பாவம், நினைச்சாலே பாவம். ஆமாவா இல்லையாங்க? புதிய பேர் ரொம்ப கஷ்டம் அப்படின்லாம் சொல்றாங்க. கஷ்டம்தான். நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்வனுக்கு ஆண்டவர் அந்த தீர்ப்பு வச்சிருக்கிறார். இருக்குதா இல்லையா? அப்படிதான் போட்டிருக்குது. கொலை செய்யணும்னு நினைச்சாதான் பாவம், ஆனா கொலை செஞ்சாதான் பழைய ஏற்பாட்டில் பாவம். ஆனால் இங்கே ஒருத்தன் இவனை நீ கொன்றணும் அப்படின்னு தீர்மானிச்சாலே, நினைச்சாலே நீ பாவம் செய்து விட்டா, நீ ஒரு கொலைகாரன். ஆண்டவர் அப்படித்தான் சொல்றாருங்க. நீங்க என்ன இன்னைக்கு எங்க வேணாலும் படிச்சு பாருங்க. இயேசு அதைத்தான் இதைத்தான் அவருடைய ஊழியத்தின் ஆரம்பத்திலே கற்றுக் கொடுக்கிறார். ஆரம்பத்திலிருந்தே கரெக்ட் பண்றார். அதுக்காக அவர் ஒன்றும் கவலைப்படலை. அவர் சாகிறதுக்கு ரெடியாக தான் இருந்தார். சரி, இப்போ அடுத்த விஷயத்துக்கு வாங்க. அவளோட பாவம் செய்தாயிற்று. இப்போ சொல்றாரு, உன் வலது கண் உனக்கு இடல். அதாவது இன்றைக்கு என்ன சொல்றாங்கன்னா, பாவம் மனுஷனுக்குள்ள எப்படி பிரவேசிக்குது? கண்ணு ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்பர் 1 கண்ணு, 2வது காது, 3வது வாய், 4வது
இருதயம், சிந்த. இருதயம்ன்றது இந்த 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 பிசிக்கல், இந்த பம்பை சொல்லுங்க. இது ஒரு பம்பு. எது? இந்த மாம்ச இருதயம் உள்ள இருக்குது. எனக்கு இதில் 3 ஸ்டண்ட் எல்லாம் வச்சிருக்குது. இந்த இருதயத்தை சொல்ல, இது ரத்தத்தை. ஆனால் ஆண்டவர் எதை சொல்ல? உன் சிந்தை, உன் எண்ணங்கள், உன் கற்பனைகள், உன் தோற்றங்கள், உன் ஏக்கங்கள், எதிர்பார்ப்புகள், அதைத்தான் சொல்றார் ஆண்டவர். ஹல்லேலூயா. சொல்லிட்டு அப்புறம் வாசிங்க. உன் கண் உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி எறிந்து போடு. உன் சரீரம் முழுவதும் நரகத்தில் தள்ளப்படுவது. உன் சரீரம் முழுவதும். முதல்ல ஊழியத்தின் ஆரம்பத்தில் எதைத்தான் சொல்றாரு? நரகம். சரீரம் முழுதும் நரகத்தில் என்ன ஆகும்? தள்ளப்படுவதை பார்க்கலாம். உன் அவைகள் ஒன்று கெட்டு போது உனக்கு நலமாக இருக்கும். அப்படியே வரிசையா சொல்றாரு. சொல்லிட்டு சொல்றாரு, நீ 2 கண்ணுடையவனாய் நரகத்தில் பிரவேசிப்பதை பார்க்கலாம் ஒற்றை கண்ணனா எங்க பிரவேசி? பரலோக ராஜ்யத்தில் பிரவேசி என்று சொல்கிறார். அப்படி என்றால் உன் கண் இடரல் உண்டாக்கினால், உன் கண் அதை நீ பிடுங்கி போடாவிட்டால், அதன் செயல்களை களைந்து போடாவிட்டால், அதில் கவனமா இல்லாவிட்டால், அதுக்காக கண்ணை முடிக்கிட்டே நடக்க ஆண்டவர் சொல்லலை. பார்க்கிறது தவறு கிடையாது. ஆனால் அந்த தவறான எண்ணங்களை கொள்ளுவது தான் தவறு, பாவம். நம்முடைய சிந்தை தான் பாவத்தை கொண்டு வருகிறது. புரியுதா உங்களுக்கு? நீ எதை சிந்திக்கிறாயோ அப்படியே நீ இருப்பாய். ஹல்லேலூயா. இன்னொரு இடத்துல சொல்லாரு, நம்முடைய வார்த்தையை கொல்லும். அப்படித்தானே இயேசு சொல்லுகிறார். அது எந்த இடத்துல இருக்கு சொல்லுங்க? அந்த வசனம் ஞாபகம் இருக்கா? வார்த்தை நம்மை உயிர்ப்பிக்கும் அல்லது கொல்லும். அந்த வசனத்தை சொல்லுங்க. சொல்லுங்க. ஜீவனும் மரணமும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். அது அந்த வாய்க்கு வர்றது. இந்த 2 தான் நான் சொல்லி, இன்னும் நிறைய சொல்றதுக்கு இருக்குது. இந்த 2ல கவனமா இருக்கணும். சொல்றேன், கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்வார்கள். கர்த்தரதை கவனித்து கேட்பார். அவருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புத்தகம் ஒன்று அவருக்கு முன்பதாக வைக்கப்பட்டிருக்கிறது. அப்ப நாம என்ன பேசுறோம் அப்படின்றத யார் கேட்கறது? என்ன பேசுறோம், எதுக்கு பேசுறோம், யாரை பற்றி பேசுறோம், ஏன் பேசுறோம், அத யார் கேட்பா? கர்த்தர். எங்க அம்மா சொல்வா, சோறுக்கும் காது இருக்கு. நான் சின்ன பையனை போய் சோறுல எங்கம்மா இருக்குது காது? அப்போ அம்மா சொல்ல, இல்லைடா, சோறுக்கு பின்னால் கூட எவனாவது பகலில் அக்கம் பக்கம் பார்த்து பேசு, ராத்திரி அதையும் பேசாத. காரணம் நம்முடைய வார்த்தை கொல்லும். நம்ம வார்த்தையில் ஆண்டவர் இந்த அதிகாரத்தை நமக்கு நாவின்கள் கொடுத்துருக்க. அந்த அதிகாரம் என்கிறது வசனம். புரியுதா உங்களுக்கு? ஸோ நம்முடைய பார்வை சரியில்லைன்னா எங்கே போயிடலாம்? எங்கே போகலாம்? என்ன சொல்கிறதுக்கு பயப்படுறீங்க? வாய் சரியில்லைன்னா எங்கே போடலாம்? இன்னும் ஒன்றை மாத்திரம் சொல்லிடுறேன். ஆண்டவர் சொல்கிறாரு, அதாவது துன்மார்க்கரும் தேவனை மறக்கிற எல்லா ஜாதிகளும் நரகத்திலே பங்கடைவார்கள் அல்லது நரகத்தில் தள்ளப்படுவார்கள் இருக்கு பாருங்க. சங்கீதம் எடுங்க டக்குன்னு. அது ஒரு வசனம், இன்னொரு வசனம் வாசிச்சுட்டு ஜெபம் பண்ண போகிறோம். சங்கீதம் 9:17 தள்ளப்படுவார்கள். 9:17 டக்குன்னு வாசிங்க. இல்லை, சங்கீதம் 9:17 துன்மார்க்கரும் தேவனை மறக்கிற எல்லா ஜாதிகளும் நரகத்திலே தள்ளப்படுவார்கள். யாரு? சரி, துன்மார்க்கரோட யார் ஆண்டவர் சேர்க்கிறாரு? தேவனை மறக்கிறவர்கள். புரியுதா? தாய் தன் பாலகனை மறப்பாளோ? மறக்க மாட்டா. ஆனால் அவள் மறந்தாலும் நான் உன்னை மறவேன்னு சொல்லியிருக்கிறார். ஆண்டவர் நம்மளை மறக்கிறது இல்லை, நாம் அவரை மறந்துடுறோம். புரியுதா உங்களுக்கு? அந்த மரத்தில் குறித்து மறதியை குறித்து நிறையா இருக்குது, அதெல்லாம் சொல்லலாம். சரி, இப்போ இன்னும் கடைசியாக ஒரே ஒரு வசனம் எடுத்துக்கணும். வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அநியாயம் செய்கிறவன், நல்ல கவனிங்க, அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும்.
அசுத்தமாயிருக்கிறவன் இன்னும் அசுத்தமாயிருக்கட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும். இல்லைங்க, அப்படித்தானே இருக்கு. நான் மாத்தி சொல்லிட்டோம், மாத்தி சொன்னவன் பாருங்க. நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும். கடைசியா சொல்றாரு, பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தம் ஆகட்டும். ஹல்லேலூயா. இதுதாங்க. எல்லாரும் எழுந்து நிற்போமா? பரிசுத்தம் உள்ளவன் என்ன செய்யணுமா? இன்னும். விசுவாசத்தின் மேல் விசுவாசம், பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம், நீதியின் மேல் நீதி, தேவ சாயல் மேல் தேவ சாயல், கனத்தின் மேல் கனம், மகிமையின் மேல் கனம், இதை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. பிதாவே, நீர் பரிசுத்தமான ஒரு தேவன். உம்முடைய முகத்துக்கு முன்பதாக நாங்கள் நிற்கிறதுக்கு அருகதையற்றவர்கள். பாவ சரீரம், பாவ பிரமாணம், அக்கிரமத்தின் பிரமாணம், அநீதியின் பிரமாணம், துன்மார்க்கத்தின் பிரமாணம், பலவிதமான பிரமாணங்கள் எங்கள் உள்ளத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறது. பரிசுத்த பிரமாணம் எங்கள் வாழ்க்கையை நிரப்ப நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தாவே, எங்கள் இருதயத்தில் உம்மை பரிசுத்தம் பண்ண, எங்கள் வாழ்க்கையில் உம்மை பரிசுத்தம் பண்ண, எங்கள் வார்த்தையில் உம்மை பரிசுத்தம் பண்ண, எங்கள் செயல்களில் உம்மை பரிசுத்தம் பண்ண, எங்கள் பார்வையில் உம்மை பரிசுத்தம் பண்ண, எங்கள் நடத்தைகளில் எங்களுக்குண்டான அனைத்திலும் தேவனை பரிசுத்தம் பண்ண, உமக்கு பரிசுத்த குலைச்சலை நாங்கள் உண்டு பண்ணி விடாதபடி ஆண்டவரே, நாங்கள் பரிசுத்தவான்களாக. காரணம், உம்முடைய ராஜ்யம் பரிசுத்தமானது. அசுத்தமான எதுவும், தீட்டுள்ள எதுவும், ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்படாதவைகள் எதுவும் அதுக்குள்ள போகவே முடியாது. ஆண்டவரே, எங்களை சுத்திகரித்து இரத்தத்தால், வசனத்தினால், ஆவியினால், நீதியினால், சமூகத்தினால், பரிசுத்த வல்லமையினால் எங்களை நீர் பரிசுத்தப்படுத்தி உமக்கு உகந்தவர்களாக நாங்கள் வாழ உதவி செய்யும். எங்களை கவ்வுகிற அசுத்தங்கள், எங்களை கவ்வுகிற அசுத்த சக்திகள், அசுத்த காரியங்கள், காம விகாரங்கள், விபசாரங்கள், வேசித்தனங்கள், பொருளாசைகள், அழிவுக்கு ஏதுவான காரியங்கள் இருந்து எங்களை, எங்கள் பிள்ளைகளை, எங்களுக்கு உண்டான எல்லாவற்றிலிருந்து கர்த்தாவே நீர் விலக்கி காத்துக்கொள்ளும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். இயேசுவே, சபை பரிசுத்தமாக இருப்பதாக இன்றைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள். நாளைக்கு கர்த்தர் உங்களுக்குள்ளே அற்புதங்களை செய்வார் என்ற வார்த்தையின்படி எந்த அளவு எங்களை பரிசுத்தம் பண்ணுகிறோமோ அந்த அளவு எங்களுடைய வாழ்க்கையில தேவனுடைய அற்புதங்கள், நன்மைகளை அனுபவிக்க முடியும். நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். அந்த கிருபை எனக்கு தாங்க, எங்களுக்கு தாங்க, எங்கள் சபைகளுக்கு தாங்க, எங்கள் விசுவாச வீட்டாருக்கு தாங்க, எங்க ஊழியர்களுக்கு தாங்க, எங்க குடும்பங்களுக்கு தாங்க. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், 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 ஆமென்.